அண்மை செய்தி. முந்தைய ஆட்சியில் சட்டமன்றத்திற்குள் அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் குட்கா கொண்டு சென்ற விவகாரம் தொடர்பாக வழக்கு. இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்க கேட்கலாம். ஆனந்த்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்திற்குள் குட்கா எடுத்து சென்ற விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான உரிமை மீறல் தொடர்பாக விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் உரிமை மீறல் குழு இதன் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவைக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை எடுத்து சென்றதாக கூறி அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் உட்பட திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக அவை உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த நோட்டீஸை எதிர்த்து ஸ்டாலின் உட்பட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி உரிமை மீறல் நோட்டீஸ் ரத்து செய்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவை செயலாளர் சார்பில் கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கில் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி குமரப்பன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்து இந்த வழக்கில் இன்று உத்தரவிட்ட நீதிபதிகள் உரிமை மீறல் குழு சட்டமன்ற விதிகளின்படி விசாரணை முடித்து இறுதி உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் எனவும் அதற்காக உரிமை மீறல் நோட்டீஸ் பெறப்பட்ட மு.க.ஸ்டாலின் உட்பட இந்த வழக்கில் நோட்டீஸ் அனுப்பப்பட்ட அனைத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் இதற்கு பதில் அளிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் புதிய சட்டமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதால் முந்தைய சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட உரிமை மீறல் பிரச்சனை காலாவதி ஆகிவிட்டது என்று கூற முடியாது எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் நோட்டீஸ் குறித்து மீண்டும் சபாநாயகர் விரிவாக விசாரணை நடத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த தனி நீதிபதியினுடைய இந்த வழக்கில் தனி நீதிபதியினுடைய உத்தரவை ரத்து செய்வதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்குமார்.